இன்னொன்றும் சொல்லியிருக்காங்க அவங்க ஹசரத். இதெல்லாம் தான் ஹசரத் செஞ்சதை நாங்கள் பார்க்குறோம், எங்கள் வாழ்க்கையோட இணைச்சி பார்த்துக்கிட்டு இருக்கோம். எங்கள் வாழ்க்கையோட ஒவ்வொரு சம்பவத்துக்குள்ளேயே நாடி நரம்புகளுக்குள்ளேயே ரத்த ஓட்டங்களையும் ஹசரத்துடைய வார்த்தைகளும் அவருடைய சொந்தங்களும் நிறைந்திருக்கு. எல்லா இடத்துலையும் போட்டு பார்ப்போம். எங்களுக்கு பயிற்சிகளும் கொடுத்துருக்காங்க. அது பயிற்சிகள் எங்களுக்கு ஏன் தந்தாங்கன்னா அது அளவுக்கு எங்களுக்கு உள்ளது. அந்த தகுதி எங்களுக்கு இருக்கானா எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் உண்மை, தகுதி இருக்கிறதா ஹசரத் எங்களுக்கு தந்திருக்காங்க, அவ்வளோதான் தெரியும். எங்களுக்கு தகுதி இருக்கா சத்தியமாக தெரியாது. இது இருக்குன்னு ஹசரத் நினச்சி எல்லாரும் தந்துருக்க மாட்டாங்க. அந்த நம்பிக்கை, தகுதியை விட நாங்கள் நம்பிக்கை வைக்கிறோம். அது எங்களுக்கு நிறைய பலன்களை தருது. என்னுடைய வாழ்க்கையெல்லாம் ரொம்ப தாறுமாறான வாழ்க்கைங்க. நான் வெளிப்படையாக பேசியிருந்தேன். ரொம்ப தாறுமாறான வாழ்க்கை. தாறுமாறானா ஒழுக்கக்கேடான விஷயத்தை சொல்லுறேன். என்னமோ தெரியவில்லை, என்னுடைய சிறு வயசுலேருந்தே நான் ஒழுக்கத்தை சரியாக இருந்திருக்கிறேன். ரொம்ப சரியாக உங்களுக்கு காட்டியெல்லாம் மற்றவங்கிட்ட பேச வேண்டிய இல்லை, அவசியம் இல்லை. ஒழுக்கத்தில் சரியாக இருப்பேன், இயல்பாகவே இருப்பேன். காரணம் என்னன்னு தெரியாது. நான் முதல்ல சொல்ல அது காரணம் நான் இளமையிலே கம்யூனிஸ்ட் ஆனதான் காரணம். அப்படிதான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அதெல்லாம் காரணம் இல்லைன்னு பின்னால் தெரியுது. ஹசரத்திட்ட போய் உட்காந்திங்கன்னா ஒரு பெரிய யூனிவர்சிட்டி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஏங்கல்ஸை பற்றி நான் ஆரம்பித்தேன்னா அவங்க அது உச்சத்தை பற்றி பேசுவாங்க, அதையும் படிச்சுருப்பாங்க. எல்லாத்தையும் அதாவது சிக்மெண்ட் ஃப்ராய்டை பேச ஆரம்பிச்சோன்னா சிக்மெண்ட் ஃப்ராய்டை புரட்டி எடுத்துருவாங்க. அப்புறம் இங்கே ஒன்று ரூமி, மௌலானா ரூமி, இன்னும் இமாம் அஸ்ஸாலி இப்படி 1008 விஷயங்களை அள்ளி கூட்டி கை நுனியில் இருந்தாங்கன்னு தந்துடுவாங்க. இத்தனை சேகரிச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் பெரிய விஷயம். ஒரு முறை ஹசரத்துக்கு நாங்கள் சமஸ்தா வீட்டில் உட்காந்துருந்தோம். சமஸ்தா மகனுடைய கல்யாணம், அதுக்கு ஒரு சமஸ்தா வந்திருந்தாங்க. ஹசரத்தை கூப்பிட்டு வந்துருந்தாங்க. நாங்கள்லாம் வந்துருந்தோம். உட்காந்து எங்கள் தந்தையார் சமஸ்தா எல்லாம் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம். அப்போ ஒரு ஆலிம் ஒருத்தர், எங்களுடைய உறவுக்காரர், எங்கள் அம்மாவுடைய தம்பி ஒருத்தர், அவரும் வந்திருந்தார். அதுக்கு சிலர்லேருந்து அவர் வேலை பார்க்குற இடத்துல அவர் அனுப்பிச்சி வச்சுருந்தாங்க. அவர் வந்திருந்தார். வந்திருந்தோடனே எங்கள் தந்தையார் என்ன பண்ணாங்க, ஹசரத்திட்ட இவன் தான் சொல்லுவார், இவன் ஆலிம் பாக்கி எங்கள் இதில் படித்தான் அப்படின்னு அவர்த்து எங்கிட்ட ஹசரத்திட்ட சொல்கிறாங்க. உடனே இந்தாப்பா இவங்க யார் தெரியுமா, ஹசரத் அப்துல் வஹாப் பாக்கி. அப்போ தான் அவர் பார்க்காரு வேற. அவன் இவங்களை பற்றி தெரியும், கேள்வி போட்டிருக்கேன்னு அவர் சொன்னேன். சரி அப்துல் வஹாப் பாக்கி என்ன தெரிஞ்சிருக்க அப்படின்னா, சமஸ்தாபு எங்கள் வாப்பா இருக்காங்க. அவர் சொன்னார், எல்லாருமே இருக்கிறோம். எனக்கு சமஸ்தா போன்றவர்களுக்கும் இவர் குரூப்பா அவங்க ஒன்று ஆடிட்டாங்க. இந்த பண்ண எங்களுக்கு அவங்க தான் குருன்னு எங்கள் வாப்பா சொல்ல. சமஸ்தா பக்கத்தில் இருந்து அவரும் உட்காந்துருக்காரு. எல்லோரும் உட்காந்துருக்கோம். ஆமான்னு சொல்லுவார். ஒன்று இது என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர்களுடைய சீடர்களாக இருந்தவர்கள் இப்படி ஆயிரக்கணக்கான புத்தகங்களாகவும் மேன்மையாளர்கள் இருந்திருக்காங்க. ஆனால் யாரையும் அவர்கள் இவன் என்னுடைய வாரிசுன்னு சொன்னது கிடையாது. எனக்கு பின்னால் இதை இவரை கடைபிடிப்பார் என்று அனௌன்ஸ் பண்ணது கிடையாது. அந்த மாதிரி சொல்லியிருப்பார்கள். ஆனால் எங்களுக்கு தெரிஞ்சு இல்லை. அவங்களுக்கு மட்டும் ரகசியமாக சொல்லியிருக்கலாம், அது எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு தெரிந்தவர் யாரையுமே ஹசரத் சொன்னதில்லை. ஆனால் அவர்களை ஃபாலோ பண்ணியவர்கள் பெரிய பெரிய உச்சாரத்தில் இருக்கிறாங்க. இவர்கள் சொல்கிறாங்க, நாங்கள் அவருடைய மாணவர்கள், அவருடைய சீடர்கள், அவருடைய பிள்ளைகள், நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஹசரத் யாரையும் குறிப்பிட்டு இன்னார் எனக்குன்னு சொன்னதே இல்லை. எங்களுக்குள்ள கருத்து உண்டு. ஏன் இப்படி அவங்க சொல்லுறேன்னு தோணும். அதையா நம்ம கேட்க யாருக்கு தெரியும்? மறைவான புறத்து விஷயத்தை தெரிவதிலே ஆர்வம் காட்டுவதை குறைத்து கொண்டவர்களாக வெளிப்படும் போது அது பட்டுட்டு போகுது. ஆனால் அதெல்லாம் உண்மையாக இருக்கும்போது அது உண்மை தன்னை காட்டும். உண்மை இன்னொருத்தர் காட்ட வேண்டியதில்லை. இந்த ஞானத்தையும் நாங்கள் ஹசரத் மூலமாக பெற்றவர்கள். இவைகளை ஹசரத்தோடு எங்களுடைய அனுபவங்களாக பங்கிட்டுக் கொள்வதில்லை. அதில் எனக்கு மகிழ்ச்சியும் இருக்கிறது, உண்மையும் இருக்கிறது. இது யார் மனதையாவது புண்படுத்தி இருந்தாலும் ஹசரத்துடைய வார்த்தைகளை சொன்னால், புண்படுவது மனித குணம், ஆற்றிக்கொள்வது அவங்க குணம். இது ஹசரத் சொல்கிற வார்த்தை தான். எல்லாத்துக்கும் புண்படலாம், புண்ணு ஆற்றிக்கிறது வேற போயிட்டு போன்றுவாங்க. அது மாதிரி நான் யாரையும் குறிப்பிட்டு புண்படுத்தி சொல்லவில்லை. அதே நேரத்தில் அவர்கள் புண்படுத்ததாக கருதினால்
அதற்கு நான் பொறுப்பும் அல்ல. அவர்களை திருத்தி பார்த்து கொள்ள வேண்டியதுதான். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.